1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வாசனை நான் கண்ணீர் முடக்கமான மெசேஜ். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கும் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. வேத சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, சபையாரே, அல்லேலூயா. பவுல் சொல்ற உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி பேச வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரியவர் ஆவிக்குரியவனாக இருக்கிறார். மாம்சத்துக்குரியவர் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்லுது, அதாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறதா. அல்லது இன்னைக்கு வளர்ந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? குழந்தை பிள்ளைகளை போல இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. வேதத்தோட காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நாங்கள் இப்ப எப்படி இருக்கிறோம்? குழந்தை பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அடிக்கடி சோமுறைய நடக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை போட்டு 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 சித்திராட்டம் மட்டுமில்ல, நானும் சில நேரத்தில் வேர்டு மட்டும் போடுவோம் தெரியுமா? சில பேருக்கு வேர்டு மட்டும் போடுவார். அவங்களுக்கு தெரியும் இவன் போட்டு கொண்டே இருப்பார். நாங்கள் நீ போடு எங்கட வேலையை பார்த்து கொண்டிருப்போம். கண்ணை நித்திரை ஆவிக்கனால அடிமைப்பட்டு கொண்டு தான் இருப்போம். இது மாம்சத்தின் பிரியமான ஜனமே, குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கிறோம், புத்திமானமாக இருக்கிறோம். நீங்க எத்தனை தடவை சொல்லுங்க, உபவாசத்தை கூட்டத்தை பற்றி சொல்லுங்க, நேரத்துக்கு வாங்கணும்னு சொல்லுங்க, ஊழியத்தை சரியா செய்யணும்னு சொல்லுங்க. இப்படித்தான் நாங்க இருப்போம். இது மாம்சத்தின் வேதத்தோடு மரணம். அல்லேலூயா. மாம்சத்தின் மரணம். பிரியமான தேவ ஜனமே, ஓய்வு நாள் முக்கியம். ஆணுடைய ஊழியக்காரர் முக்கியம். ஆணுடைய ஒழுங்கு முக்கியம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணவர்களை போலதான் நாங்கள் இருப்பமே ஒழிய எந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் கடைக்கல்லாக இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வசங்க, நீங்கள் வேலையில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்கப்படுது. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் போடாமல் பாலை கொடுக்கப்படுத்தேனா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பால் குடிக்கிறதா? குழந்தைக்குள்ள கை குழந்தை பேபி எல்லாம் கவலை இல்லையா? லவஞ்சமாக வாங்க வாங்க. அல்லேலூயா. இந்த நாட்டில் பிரசங்கியா இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை இல்லை. பிரசங்கமா அவையில திருப்பி கலைக்க மாட்டாங்க. கல்யாணம் பேசுவாங்க. பொம்பளை ரொக்கப்பட்டு வரமாயா? நீங்க குழந்தை பிள்ளையா பாலிமனா? பாலிமன். அல்லையா. அவன் சுமி பதில் பாலம் தான் அப்படி இருக்கு. சொல்லுங்க. குடிக்கிற இல்லைன்னா அப்படி என்ன பேபே குழந்தை யோசிச்சு பாட்டு. இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கலாமா? ஆனா கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஏன்னா சூழல் அப்படி இருக்குது. வயசுல இருக்கிறான் அது ஒரு சொல்லியெல்லாம் போயிடும். இல்லையா? ஓகேப்பா. அல்லையா. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி ஆகாரத்தை கொடுக்கணும்? ஆனாலும் இப்பையும் வளர்ந்து பிள்ளைகள் பெற்று நாங்க குழந்தை பிள்ளைக்கு போச்சிக்க வச்சு பகலுன்ற மாதிரி ஊட்ட வேண்டி கிடக்கு. சின்ன பிள்ளைக்கு பிறந்து 6 பிள்ளைக்கு தெரியுமா சோத்தை குளிஞ்சு ஊட்டுற மாதிரி தேக்க நடிக்க ஊட்ட வேண்டி கிடக்குது. அல்லையா. பவுல் அந்த வேதனோடு சொல்லுகிறார் குழந்தைகளுக்கு, இப்ப நீங்கள் குழந்தை பிள்ளைத்தனமாக இருக்கிறீங்களே, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்களே, மாம்சத்தின் மரணம் பிரியமானதாக ஜனமே. ஆவிக்குரியவர் நிதானித்தார். அவர் ஜாரால் மேற்கொண்டு நிதானிக்கப்படார். அல்லேலூயா. ஜாரால் நிதானிக்கப்படார். ஜாரால் நம்ம பற்றி குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. பிரியமான ஜனமே, இந்த இடத்திலிருந்து போதிக்கணும், இந்த இடத்திலிருந்து ஆராதனை செய்யணும், இந்த இடத்தில் ஜெபத்தை நடத்தணும்னா முதலாவது சரியாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல, தேவ பலத்துல. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா சொல்ல மாட்டீங்கள, செய்து காட்டணும். அன்பனா பாக்கி கோபக்காரன் சண்டைக்காரன் யோசிக்காது. என்னடா என்னுடைய வேலையே இதுதான். அல்லேலூயா. நான் சபை மேய்ப்பனா இருக்கிறதால அப்ப அடிப்ப அணைப்ப கீழே வந்தா நீங்க என்ன
மாற்றிக்கிறது இந்த இடத்துல தேவன் எனக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். அல்லேலூயா. மற்ற பிரசங்கமாக இருக்கிறாங்க. இதுல வந்து சொல்லுவாங்க இயேசுவை நேசிக்கிறார், இயேசுவை ஆசீர்வதிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா மேற்கொண்டவர்கள் அந்தந்த காரியங்களை செய்தே ஆகணும். அல்லேலூயா. இங்க இந்த நோட்ஸ் புத்தகம் தான் கொண்டு வரேன். அங்க பிரசங்கம் பண்றது டாக்டர் கிருபியால நோட்ஸ் புத்தகம் நான் தொடவே இல்லை. அல்லையா. அந்த நடந்த அந்த அன்னைக்கு அண்டே நான் பிரசங்கத்தை எடுப்பேன். நான் ஒரு கிழமை ஒரு மாதத்துக்கு எல்லாம் ஆயத்தப்பட மாட்டேன். அண்டே எடுப்பேன். அல்லையா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லையா. அப்ப ஏன்வா நாங்கள் குழந்தை பிள்ளை தனமாக இருக்கக்கூடாது. வாசிங்க மூணாவது வசனத்தை வாசிக்குமா. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனசமார்த்தமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அல்லையா. அப்ப ஏன்வா பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் எப்படி இருக்கிறோமா நீங்களும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளையே கிறிஸ்து சகவர் கிறிஸ்தவர், கிறிஸ்து சக அவள் கிறிஸ்தவள். எங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. அல்லையா. வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வேதங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானது ஜனமே, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக ஒரு நாடு இருக்கக்கூடாது. ஓடி இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. அல்லையா. ஒரு நாடு ஜாமீன்களுக்கு கசப்பு வெறுப்பு காயங்கள் இருக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்ற காரியம் சபை குடும்பம் குடும்பம் குடும்பம். அல்லையா. அல்லையா. நாங்கள் காயப்படுத்தல, காயம் கற்றுள்ளாக தான் தேவன் என்னை உங்களை வளைந்திருக்கிறார். இல்லையா. யாரையும் நோக்கடிக்க அல்ல. பிரியமான சொன்னே அப்ப கேட்பீங்க எங்கடா இப்படி கடினமா பேசுறதுன்னு சொல்லி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆண்களை அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாக இருந்தார். அவர்கள் கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்படுத்த சமைப்படுத்ததான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைவா இருப்பாங்க கொள்ளப்பட்டியம் உங்களோடு பேசும் பிரசங்கம் பண்ணுறேன். என்னோடு பேசும் பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துக்காரன் எப்படி இருக்கிறான்? அன்பா இருக்கிறான், பாசமா இருக்கிறான், அவனோட நம்பிக்கைகளை கூட ஆசையாக இருக்கிறான். ஆனா சபையில இருக்கிற ஞானிகளுக்கு எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோமா? அப்படியே நானும் சொல்றேன், ஒரு சத்துருக்களை சிநேகி இப்ப உதாரணமாக லவன் வார சரியா அன்பா பேச இருந்து இப்ப லவன் வந்து இப்ப நான் பிரசனோட சொல்லிக்கல சொல்லி போட்டு இதுதான் உண்மையான பிரசனோட இப்ப இவன் போய்கொண்டு இப்ப உதாரணம் சரி நான் லவன் பிரசனோட சொல்ல வருது அப்படி இப்படி போறேன். அல்லது சரி இப்படி வந்துட்டு இப்படி போறாரு அப்படி இருக்கு தெரியுமா? அவரை நான் அசட்ட பண்ற மாதிரி இருக்கு. அல்லையா. வேலை தெரிஞ்ச ஒரு லேடி நான் முதல் இப்ப இல்லை முதல் அல்லையா. அவங்க நான் வந்தோன்னே ஆக்களை கதை கட்டு ஆக்களை கழிச்சு கொண்டு இப்படி சபா முடிச்சுட்டு போனேன். அவளை அப்படியே கையை வெட்டி பிடிச்சிட்டேன். பிடிச்ச நீ முகத்தை பார்த்து சொல்லிட்டு வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க, உலகத்துக்காரங்களே அப்படி பாக்குறாங்க. நாங்க இப்படி இருக்கணும் சொல்லிட்டு பார்ப்போம். நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சொத்து எல்லாம் நானும் நீங்களும் நாங்கள் எல்லாம் சகோதரன், ஒரு குடும்பம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். இல்லையா. உலகத்தினங்களுக்கு இன்னார் அப்பாவா இருக்கலாம். ஆனா போய் சொல்லி சரி ஓகே அல்ல இல்லையா. இதுதான் கீழ்படிய மாம்சத்துக்குரியது ஆகியவாங்க. இல்லையா. பாருங்க அப்ப ஏன்வா நாங்கள் அல்லது ஒருவர் பட்சிக்கிறவங்கள அல்ல, பட்சமாக இருக்கணும், பாசமாக நேசமாக இருக்கணும். பிரியமான தவிச்சனை போட்டை போடாம இருக்கவே கூடாது. அல்லையா. ஊழியக்காரர்கள் சொல்வார்கள் நண்டு கூடைகள் நண்ட கூட்டா நாங்கள் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு கூடைக்கு இந்த கூடைகளை காணிக்க போட்டிக்கு நண்டை ஒரு 10 நண்டை போடுறோம். இந்த நண்டை நீங்க வழியில போகணும்னு சொல்லி நீங்க ஒன்றுக்கு யோசிக்க தேவை, பேசாமல் இருக்கலாம். ஏன்னு சொன்னா மெட்ட நண்டை அதை விட்டு விடுது. ஒரு நண்டு மேலே வந்தா பக்கத்து நண்டு செய்யும் அதை விட்டு போடும். ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத பிரியமான தேவ ஜனமே, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அல்லையா. அப்ப என்ன நடக்குது இன்னைக்கு? என்ன சொல்றாரு? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் எப்படியா மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. ஹலோ இருக்கிறீங்களா? அல்லையா. அப்ப என்னவா ஒரு சபையிலேயே புரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அழகா
காய் பிரசங்கம் பண்ணுறார், தோம பிரசங்கம் பண்ணுறார், தயன பிரசங்கம் பண்ணுறார். இப்போ சில பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணுறீர்கள், காய் செய்கிற பிரசங்கம் 2 பேரும் பிடிச்சி கொண்டு அவர் 2 பேரோட நிற்பார். இன்னொரு ஆள் 2 பேரோட நிற்பார். இன்னொரு ஆள் 2 பேரோட நிற்பார். நான் பிரசங்கம் பண்ணேன், என்னோட 2 பேர். இப்போ மனுஷன் வந்து பிரசங்கம் பண்ணுறது யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு சொல்லவா? ஒரு நாளும் அதை இருக்கவே கூடாது. அல்லையா? நான் என்னவா அவசரவாசியமா வாசிங்க. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? போதுமான வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. பிரியமானது கொஞ்சமே, ஒரு நாளும் அப்படி நாங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது. ஒரு நாள் நாங்கள் பிரிச்சு பார்க்கக்கூடாது, பிரிவினையை நாங்கள் வைக்கவே கூடாது. அல்லையா? நானும் நீங்களும் அல்லையா ஆண்டுடைய சபை மந்தை ஒரு கூட்ட ஜனமாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை பிரிவினை இருக்கக்கூடாது. பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர்கள் தானே. அல்லையா? அப்ப யாரா பவுல்? யார்? அப்பல்லோ யார்? அப்ப நாங்கள் உருவாக இன்னைக்கு ஒரு ஆத்மா சபைக்கு விடுதல் சொன்னா ஒரு ஆள் மூலமாக ஒரு ஆத்மா விடுது, இன்னொரு ஆள் மூலமாக இன்னொரு ஆண்டு தேவன் தன்னுடைய சபையை கட்டுகிறார். இந்த ஆத்மாக்கு நான் கொண்டாட இயலாது, அந்த ஆத்மாக்கு நான் கொண்டாட இயலாது. ஆண்டோடைய வேறு சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. யாராம்? கர்த்தராகிய இயேசு. இந்த இடத்துல இலங்கை, இந்தியா, ஜாழ்ப்பாணம், மட்டக்களப்பா, ஆஸ்திரேலியா, மல்லத்தீவு சகலம் இருக்கிறோம். யாரை நம்மளை தெரிந்து செய்தது? ஆண்டவராகிய இயேசு. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அவர் சேர்த்துக்கொண்ட ஜனங்கள் ஏற்றது பாக்கியவான்கள். சரியான மொழிபெயர்ப்பு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, அல்லேலூயா. அப்ப பார்த்தோம்னு சொன்னா பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடி நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனே வெளியே செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சொல்லுமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுவனாலும் ஒன்றுமில்லை, நீ பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்ப நான் பிரசங்கம் பண்ண என்ன, இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ண என்ன, இன்னொரு நாள் வேர்ஷிப் பண்ண என்ன, மியூசிக் கான்சர்ட் எல்லாம் அப்படியே இருந்தாலும் யாரா விளைய செய்கிறது? கர்த்தராகிய இயேசு. அவர் நடப்படாவிட்டால் வேற்றுடைய தேவன் நடாத நாட்டெல்லாம் பிடிக்கப்படும். என் ஆண்டவர் உங்களை இந்த சபையிலே நட்டிருப்பார் சொன்னால் கர்த்தர் கட்டாயம் உங்களை கொண்டு சபையை ஆசீர்வதிப்பார், சபையை மேன்மைப்படுத்துவார். இன்னும் அதிகமான ஜனங்களை உங்கள் மூலமாக தேவன் சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் தீர்வு பாராட்டுவார். கர்த்தருக்கு நான் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய ஜென் சபையை நான் கட்டுவேன். அவ்வளவுதான். சபை யாருடையது? இயேசு கிறிஸ்துவின் சபை. அடிக்கடி சொல்ற காரியம், சபையில ஒரு ஆத்மா இடர்பட்டு சொன்னா, ஒரு ஆத்மா பின்வாங்க சொன்னா, முதலாவது கலப்படுறது, தூக்கப்படுறது கர்த்தராகிய இயேசு. ஏன்னு சொன்னார், அந்த ஆத்மாக்காரர் யார் ரத்தம் சிந்துறது? ஆண்டவர் இயேசு. மேய்ப்பன் இல்ல, பாசம் இல்ல. நாங்க தான் தவறாக கணக்கு போடுறோம். நான் இல்லாவிட்டா பாசம் கவலைப்படுறனோ. முதலாவது ஆண்டவர் இயேசு, அடுத்தது ஆண்டவர். உங்களை போல நான் ஒரு வேலைக்காரன் தான் சபையில. அல்லையா? உங்களுக்கு ரத்தம் சிந்தியது, எனக்கு ரத்தம் சிந்தியது கர்த்தராகிய இயேசு. அல்லையா? அதனால அவரை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது, அவருடைய சபையை நாங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, வாசிமா. மேலும் நாங்கள் தேவனுடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய மந்தை, நான் தேவனுடைய மாளிகை. சொல்லுங்க, நெஞ்சில வச்சு நீங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, நான் தேவனுடைய பண்ணை, நான் தேவனுடைய மாளிகை. அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் அல்லேலூயா அப்படி சொல்லணும், உண்மையாக சொல்லணும், உற்சாகமாக சொல்லணும். பிரியமான தேவஜனமே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அல்லேலூயா, நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தவர்களாக இருக்கணும், சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும், அரவணைக்கிறவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்.
அல்லேலூயா. எங்களுக்குள்ள புத்திவாதம் கோபங்கள் இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5:22-23 வாசிமா இல்ல எப்படி வச்சுக்கோங்க. கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. பாட்ட 19 வாசிமா. கலாத்தியர் 5:19 வாசிங்க. அங்க மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குமா? வெளியரங்கமாக இருக்கும். வெளியரங்கமாக இருக்கும். வெளியரங்கமாக இருக்கும். புரியுமான தேவஜனமே, ஆனா சொல்ற உன் சகோதரோட கோபம் இருந்தா முதலாவது காணிக்கைய பலிபீடத்தில் வச்சுட்டு போய் ஒரு சகோதரோட ஒப்புரவாகி பின்பாடு வந்து காணிக்கை சேர்ந்து நான் சொல்றேன். காணிக்கை பக்கத்தில் வச்சுட்டு போ. காணிக்கை கொண்டு போனீங்கன்னா திரும்ப விட மாட்டோம். அல்லையா? அதனால முதல் ஒப்புரவாக அல்லையா? நாங்க என்ன செய்யறது? ஒப்புரவாக இல்லை. எல்லாம் செய்வோம். ஆராதிப்போம், பிரசங்கம் பண்ணுவோம், ஜெபம் நடத்துவோம், மியூசிக் வாசிப்போம், பந்தி வீசாரி கூடிய செய்வோம். நான் 6 மணி நாட்கள்ல சபைக்கு பொறுப்பாளர்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லையா? ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த தலைமை போறது கிட்ட ரமேஷ உள்ளிட்ட பொறுப்பா கொடுத்து யாருக்கு விருப்பம் இல்லையாடு உடனே கோஷி பண்ற கோஷி பிள்ளையோட சொன்னா எனக்கு விருப்பம் இல்லையாடு. அந்த பாசனை நீ செய்த கோஷி கூடியம் வேஸ்ட். அவன் உழைச்சி போட்டான். என்ன பாசனை 6 மாதமா கோஷி செய்கிற பாசம் அப்படி கூடியது. நீ கோபத்தோட இருந்தா உழைச்சி செய்திருக்கிற. சரிதானே? கோபத்தோட இருந்து உழைச்சி செய்திருக்க ஜீரோ. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதாவது ஆமேனும் காணிக்க கொடுத்தா, ககாயனும் காணிக்க கொடுத்தா, கர்த்தர் ஆமேனுடைய காணிக்கை அங்கீகரித்தாரா? பிரியமான திருச்சென்னை நாங்கள் உத்தமமாக கர்த்தருக்கு செய்யணும். ஒரு ஊழியமா கொடுக்கிறதா இன்னொரு காரியம் தான் உண்மையா கொடுக்கணும். ஆண்டவரே சொல்றார், உத்தமமா என்னை பின்பற்றின என்று சொல்லி அப்படி சொல்லணும். சொல்வார் என்னை குறிச்சு, உங்களை குறிச்சு. அல்லேலூயா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்வாரா? அவங்களை குறிச்சு, என்ன குறிச்சு? தானியேல் எனக்கு பிரியமானவர் சொல்வாரா? யோசிப்பாங்க. அப்படி சொல்லணும். அப்படி என்னுடைய இருதயம் இருப்போட பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின. அல்லேலூயா. நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா எல்லா குப்பையும் இஞ்சி இருக்கு. எல்லா குப்பையும் இஞ்சி இருக்கு. அப்போது பிரச்சனை விளைக்கிறதா? பிரச்சனை விளைக்கிறதா? அப்ப எல்லாம் வெளியில வரும். என்ன முதல் வாரத்தை கட்டுத்தோடு பிரபு சொக்கன் பிரபு பிஸ்டல் பிரபு SLR AK-47 grenade rocket launcher புறாவு ஈரான் அண்டமுட்டு கண்டமாக இதெல்லாம் வரும். என்ன அட்டமுட்டு அப்பதான் தெரியும். பாஸ்டர் நீங்க 2023 ஆண்டு இன்னது நடந்தது ஞாபகம் இருக்கும். பாஸ்டர் மரணம் ஆச்சரியம். பாஸ்டர் 2024 ஆண்டு நீங்க இந்த காலம் நடச்சது இப்படி காலத்துக்கு ஐயோ ராசா எனக்கு தெரியா. அப்புறம் பாஸ்டர் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனை நடந்தது ஞாபகம் இருக்கு. அடப்பா இவ்வளவு இதை வச்சுக்கொண்டு தான் எனக்கு பிரச்சனை சொல்லியிருக்கிறேன். இவ்வளவு வச்சுக்கொண்டு தான் உண்மை செய்திருக்கிறேன். அப்போ சாத்தாங்க பாஸ்டர் போன மாதம் கூட நீங்க இந்த காரியம் சொன்னீங்க பிரச்சனை எனக்கு தான் சொன்னீங்க. ஐயோ ராசா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கிறது. நானுடைய வேறு ஜாபக்கு 3 அதிக ஆக்கின அடைவோம் என்று அறிந்து உங்களை அநேகர் போதகராக இருக்கிறார். அதுக்காக அப்படி விட மாட்டோம். கட்டாயம் இந்த சபையில கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்ப என்னுடைய ஆசையம் அதுதான். தட்டுமா ஒவ்வொரு சபையிலும் 3 நாள் ஆசனம் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு சபையிலும் 3 நாள் விசுவாசியோட பாசமாக தான் கூட, விசுவாசியோட பாசமாக தான் கூட. எனக்கு இப்ப பயம் என்னதுன்னா சும்மா இருக்கிறவங்க நான் எடுத்து போறேன். உண்மையை சொல்றேன். முதல் கோஷி பண்ணி கொண்டிருந்தார். முதல் வார்த்தை சும்மா இல்லை. இப்ப கோஷி பண்ண விட்டார். இப்ப பிரசங்கம் பண்ணுகிறார். கல்லுபாலி அப்ப இப்ப பிரசங்கம் பண்ண இப்ப மூப்பராக போறோம்.
பார்க்கலாம். இப்ப இவருக்கு செய்வார் என்ன மயன்படுத்தவும் மாட்டார். உறவு இப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன். பட் நடவுடனே ஓட்டமே கவனிச்சு பாருங்க. ஓட்டமே கவனிச்சு பாருங்க. சரியா கவனிச்சு இப்படி சுவாப மாறும். மனுஷன் சாரி சரியில்லைன்னு சொல்ல சரியில்லை. புறம் மாசம் மகன் சரியில்லை. புறம் மகள் அந்த கூட எல்லாம் இவரே விதைச்சு கொண்டு இவர்கள அப்படின்னா சும்மா புள்ளிய அடுத்தது நாம் தான் பாவம் செய்தது. யோசிச்சு பாருங்க. பேசாம ஒரு விசுவாசம் எடுத்திருந்தாண்டா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காங்க. இந்த புள்ளிய நான் உயர்த்தோட மனவாஞ்சியோட கற்பம் தெரிஞ்சு ஒரு ஊழியக்கான அளவு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆனா ஏதாவது பிரச்சனை எனக்கு இப்போதான் முக்கிய காரணம். ரத்தப்படி அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்கார அப்ப உண்மையில ஒரு ஊழியக்காரன் கற்பம் நினைக்கிறான் ஐயா, கற்பம் நினைக்கிறான். அப்ப நாங்க ஏறி விளக்கினா எப்படி இருக்கு சொல்லுங்க. எனக்கு மாச நம்ம சபைக்கு உண்மையை சொல்றேன். என்னோட சபைக்கு ஆலோசனைக்காக மாசம் ஏறாங்க இருக்கிறேன். நான் சொல்லுவேன் மாசம் நீங்க எனக்கு உதவி மாசம் அவசியம் ஆசை நான் கேட்பேன். ஆனா என்ன சொல்ல உண்மையா உடனே புள்ளிக்கு எடுக்கப்பட்டு இருந்தா தானையா சரியா உலகத்தில் நிலைச்சு நிற்பான். இல்லாவிட்டா ஒவ்வா போடுறான். போன யாருக்கு வெக்கம்? முதலாவது பாசத்துக்கு வெக்கம், ரெண்டாவது கண்மணி சுவிசேஷத்திலிருந்து ஒரு பாசம் போனாருக்கு வெக்கம், ஒரு சபை பிள்ளைகளுக்கு வெக்கத்தான். யோசிச்சு பாருங்க. நான் கடைசி வரைக்கும் ஒரு ஊழியக்கார குறிச்சு ஒரு மீட்டிங் பண்ணி கொண்டு இருக்கேங்கள மேல அந்த ஊழியக்கார துக்கத்தோடு சில காரியம் மற்ற பாசம் பார்த்து யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்ப எனக்கு விளங்கிச்சு கொஞ்சம். அவர் இந்த பாசம் இந்த ஊழியக்காரனோட இத்தனை வருஷமா இருக்கிற 11 வருஷமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கீழ்படிவார் பாசம். இவர் வந்து 7 வருஷம் தான். ஆனா சில காரியத்துல கீழ்படுவிட்ட பாசம் என்ன சொல்லி நான் கவனமா அதை கையாண்டேன். யோசிச்சு பாருங்க. அப்ப ஊழியக்காரனுடைய இறுதியம் உங்களை நடத்துவர்கள் எப்படிங்கிற 12:1 நினைக்கிறேன். உங்களை நடத்துவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷமாக நடத்தும்படி அவருடைய பலத்தை கருத்துக்களை அடைக்கிறீங்க. நாங்க செய்யறது வேலையோட கொஞ்சத்தில் உண்மையோட கருத்தார் என்ன செய்வாரா அநேகத்து மேல அனுமதிக்க வைப்பார். நாங்க கொஞ்சம் படித்தோடனே என்ன செய்யறோம் சரக்கி போடுறோம். சொல்லுவாங்க ஜான தன் கையால மண்ணாளி போட்டு தனக்கு அதாவது அங்க ஏசாவை நினைக்கிறோம். அதாவது எங்களுடைய ஆசீர்வாதத்தையா எங்களுடைய பாவமே தேவனுக்கு மகனுக்கு தடையாக இருக்கிறது. எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் தடையா இருக்கிறோம். மற்றவர் அல்ல, மற்றவர் அல்ல. நாங்க என்ன சொல்றது சபை சரியில்லை, பாசம் சரியில்லை, மூப்ப சரியில்லை, அவன் சரியில்லை, நான் என்ன உள்ளா செயல்படுத்துறேன்டா எல்லாம் சரியாக பிரியமானது செய்யவே அல்லையா அல்லையா. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க வளர்க்கணும். எலிசாவை அடிக்கடி சொல்றது நீ செபிக்கணும் செபிக்கணும். இது எலிசாவை ஆண்டவரே அப்படி உரிமையா எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை தான் ஓட மாட்டீங்க. என்ன சொன்னா என்ன சபை நான் என்ன பிரச்சனை பண்ணி விட்டு நான் ஓடுவேனா சொல்லுங்க. என்ன வீட்டு விட்டு நான் ஓடுவேனா? இல்ல என் வீடு என் குடும்பம். அதமா என் அப்பா என் அம்மா அடிச்சாலும் நான் என் வீட்டுல தான் இருப்பேன். அல்லையா என் சபையை என் குடும்பத்தை என் சகோதரங்களை சரிப்படுத்த தேவன் நடத்துவார். ஜெபிங்க ஜெபிங்க. அதுபோது முன்ன சொல்ற ஜெபம் தானுங்க வாக்கி செய்ய முடியுமான தேவனுடைய தேவ ஜனமே வாசியமா வாசிங்க. அந்த கொண்டு குழந்தை 13 போடப்பட்டிருக்கிற அத்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாம் வேறு அத்திவாரத்தை கூட ஒதுக்க கூடாது. அவனுடைய வேலைப்பாடு வெளியாக நாளும் அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளது அந்த அக்கினியால் பரிசோதிக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவிக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? அப்ப எங்க வாங்க இடத்துல நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லையா? அடுத்த வசனத்துல வாசியமா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
அந்த ஆலயம் பிரியமானது ஜனமே. அல்லது அவர் தேவனுடைய ஆலயத்தை நாம் விளையாட்டாக எண்ணக்கூடாது, விளையாடி கொண்டிருக்க கூடாது பிரியமானது ஜனமே. அந்த மாதிரி என் தேவன் என்னுள் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம், என்னில் வாசம் பண்ணுகிற இந்த ஆலய நாங்கள் கெடுத்து போடக்கூடாது, கெடுத்து போடக்கூடாது. திரும்பவும் சொல்லுகிறேன், அல்லையா, ஆவிக்குரிய பிள்ளைகள் நாங்கள் சரியாக இருக்கணும். என்னுடைய சில காரியங்கள், பழக்க வழக்கங்கள் மாறணும், பேச்சுக்கள் மாறணும். குடியல், வெறியல், சிகரெட்டுகள், சினிமாவல் இன்னைக்கு ரசிக்கப்பட்டு சினிமா போல திரிவாங்க, பப்ளிக்கா திரிவாங்க. பயமே இருக்காது, பயமே இருக்காது பிரியமான தேவஜனமே. கிறிஸ்து சகம் கிறிஸ்தவன், கிறிஸ்துவோடு பாருங்க, கிறிஸ்துவோடு இருக்கிறவங்கள பாருங்க, ஒரே செபிக்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்கள பாருங்க அவங்க சரியா இருப்பாங்க. அதாவது சில ஊழியர்கள் சொல்றா, உன்னை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னா உன்னுடைய நண்பனை பற்றி சொல்லு. உன்னுடைய நண்பன் சினிமா தியேட்டருக்கு போறவனா இருந்தா நீ அப்படிதான் இருப்ப, மாற்றிக்கிட்டே இல்லை. உன்னுடைய நண்பன் அடிப்படை சண்டக்காரனா இருந்தா அதே காரியம் தான் உங்க வாயிலிருந்து புறப்படும். சொல்றது ஆசாரியனுடைய உதடுகள் அருமை காக்கும், ஜனங்கள் என்னவாம் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வாயில எதிர்பார்ப்பார்கள். ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகளை ஜனங்கள் எதிர்பார்ப்பார்கள். ஐயா, சண்டித்தனம் எல்லாம் கிறிஸ்துக்கு முதல். அல்லேலூயா. பழைய எல்லாம் அழிந்தன, எல்லாம் புதிதாக ஓடும். எல்லாத்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு போகலாம், ஜாலியா வாழ்ந்து போகலாம். இந்த தேசத்துல வாழ்வு பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்க எதுக்கெல்லாம் யாரும் கேட்க போறாங்களா? ஒருத்தரும் கேட்கலாம். அப்பா அம்மா இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறோம், யோசிச்சு பண்ணி கேட்கலாம். யாரும் சட்டம் ஒத்துழைக்கும், உங்களுக்கு பாவத்துக்கு இந்த தேசம் அவ்வளோ ஒத்துழைக்கும். தேவனுக்கு பயன்படுற பிள்ளைகளாக இருக்கிற மாற்றத்தை கிரிகள் வெளியரங்கமாக சொல்லி வேதம் சொல்லுது. துணிகரம், பயம் இல்ல. இன்னைக்கு சாட்சி சொல்லுறோம், ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தினா, தகுதிப்படுத்தினா, எனக்கு அற்புதம் செய்தார். பிசாசு அடுத்த மாதம் சினிமா தியேட்டர்ல நிக்குது, சினிமா தியேட்டர்ல நிக்குது. வெட்கமே இல்லை. யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவ ஜூதன் ஒருத்ததான் சிலுவையில் அரைஞ்சாங்க. டெய்லி அரைக்கணும். என்ன காரணம்? வேதத்தை படிக்கிறது இல்லை. வேதத்தை படிக்கிறதுல கேட்டா புருஷன் தான் என்ன கூட்டிட்டு போனா, குஞ்சாத என்ன கூட்டிட்டு ஆதாள் ஏவாளை சாட்ட மாதிரி, ஏவாள் ஆதாளை சாட்ட மாதிரி பள்ளியில அங்கால மாத்தி போகணும். மாத்தி ஆளையா சாட்டி பிசாசு யோசிக்கு நான் ஒன்றும் செய்யல, இவங்களே சட்டை பிடிக்கிறாங்க. யோசிப்பாங்க, அப்படியான காரியங்களை கொடுத்து விலகுங்க. அல்லேலூயா. மாம்சத்தை கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க அபாசியம் நான் முடிக்க போறோம். வாசிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை யார் மேல கட்டப்படுகிறது? சொல்லுங்க. கிறிஸ்து மேல. சபை யார் மேல கட்டப்படுகிறது? கிறிஸ்து மேல. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளாது. கத்தோலிக்க சொல்வார்கள், யார் மேல சபை கட்டப்படுகிறது? பேதுரு மேல. பரிசுத்தவான், போப்பாண்டவர், பரமொழியாக கத்தோலிக்க சொல்வார்கள். தேவன் சொன்னார், இந்த கல்லின் மேல், என் மேல், இயேசு கிறிஸ்து மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள மாட்டாது. பிரியமான தேவஜனமே, மாம்சத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவியின் கனிகள் எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், எளிய பொறுமை. யார் எளிய பொறுமை உள்ளாங்க? இதுல கையெழுத்துமாவா? தர்சனியா? இங்க ஒரு ஆசா உண்மை சொல்றீங்களா? ஒழுங்கு சொல்லணும். சபையின் முன்பாக நான் அறிக்கைப்படுகிறேன். சரியா? சரியா? சபை முன்பாக நான் அறிக்கைப்படுகிறேன், நான் எளிய பொறுமை உள்ளவன். சொல்லுங்க. சொல்லுங்க. உனக்கு
பேசினால் கூட திருப்பி கதைக்க மாட்டோம். சரியா? சரி, உண்மைதானே? ஆண்டவர் பார்க்குற உள்ள ஜனங்களும் பார்க்குறாங்க. சரிதானே? நீங்க என்னன்னாலும் பேசுங்க. ஓகே தானே? ஓகே, நீடிய பொறுமை. ஆண்டவர் நீடிய பொறுமையை தரிசனிக்க நாங்கள் கொடுத்துருக்கோம். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையில நாங்கள் போய் சொல்லக்கூடாது. ஒரு யாருக்கு நீடிய பொறுமை? ஒருத்தருமே இல்லையப்பா. கிறிஸ்துவ திருவாசமாக யோசிக்கிறீங்க, பக்கத்தில் ஆடி இருக்குதா போய் சொல்லல மாட்டு போட்டோட பயப்படுறீங்க. அது இல்லையா? ஒரு முதல்வனுடைய பொறுமை இல்லையா? என்ன பொறுத்தல நான் சொல்லுவேன், ஆண்டு நடிகை பொறுமையை தந்து கொண்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன ஐயா குடும்பத்தை நடத்தலாம், சபையை நடத்தலாம். பொறுமையிலாண்டி உபயோடி சபையை நடத்தினாங்க. இல்லையா? நீடிய பொறுமை கட்ட பொறுமை மட்டுமே நீடிய பொறுமை. கொடுத்தால் பூமியாவார், பொங்கினால் காடு குறைவாக. நீடிய குணத்தினுடைய பிள்ளைகளுடைய அப்பதான் நாங்கள் அடுத்தபடியாக முன்னேறி கொண்டு போகலாம். இல்லையா? எங்களுக்கு இப்போ உதாரணம் நான் பாஸ் பண்ணா அடுத்தபடி மட்டும் சும்மா இருந்து எனக்கு ஒரு சபை ஒரு பயன்படுத்தும் போது ஒரு வட்டத்தை தந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. தாவிதை செஞ்சு நோட்டீஸ்ல அதை போட்டு விட்டுருது. அதில் இப்போ பார்த்தா இந்தியாவில் அவரோட பார்த்தாலும் அதை போட்டு கொண்டு நோட்டீஸ் அடிச்சு விட்றாங்க. பாசம் எல்லாமே பிரான்ஸ்லேருந்து வந்து அதெல்லாம் வேண்டானா குப்பையும் கூட மலைவியாக்கியோ குடிச்சு வச்சு போட்டுக்கிட்டு என்ன கத்த உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என் இயேசு தான். அலையா புஷ்பதா சொல்றாங்க, இயேசுவின் அடிமை தான். அலையா அலையா சொல்லுங்க, இயேசுவின் அடிமை தான். அப்படி நீ மனத்தாழ்மையா இருந்தா கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார், எழுப்புவார், ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவஜனமே, உண்மையா சொல்ற இந்த இடத்துல நீங்க இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவாங்க இந்த தேசத்துக்கு போய் வந்த நான் உண்மையில அந்த ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, சாப்பாடுக்காக எல்லாரும் உண்மையை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையே இந்த தேசத்துல இருக்கிறீங்க ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. நீங்க குடிக்கிற தண்ணீரை இருந்து சுவாசிக்கிற இந்த காற்றில இருந்து சகலம் உண்மை இந்த தேசம் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறது. கர்த்தருக்கே எல்லாரும் 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 அனுபவம் எல்லாரும்